வணக்கம். சன் நியூஸின் ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். சன் நியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து பணிமனைகள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்திய போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் பலர் கைது செய்யப்பட்டனர். தங்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையின் போது போராட்டம் தேவையா என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 8 ஆண்டு கால பஞ்சப்படி இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா கட்சிகள் மராட்டிய மாநிலத்தில் தலா 20 தொகுதிகளில் போட்டியிட சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் காளையர்களுக்கான கணினி வழி முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள்.